திருப்பணி ஜான்சன் அவர்கள். முன்னாடி அப்பா கொஞ்சம் வந்துடுமா? அனைவருக்கும் முதலில் நான் என்னுடைய கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நீங்கள் அனைவரும் சிறப்பாக கலை நிகழ்ச்சிகள், ஆடல், பாடல் மூலம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் செய்தியை நீங்களே அறிவிக்கின்றீர்கள். சிறப்பான ஒரு கிறிஸ்துமஸ் மெசேஜ் ஆக்சுவலாக தேவையே இல்லை. நீங்களே எல்லோருக்கும் சிறப்பாக நடனம், ஆடல், பாடல், கிறிஸ்துமஸ் கேரல் மூலம் அறிவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இருப்பினும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிறிஸ்துமஸ் மெசேஜ் கொடுக்க விரும்புகின்றேன். எத்தனை பேர் நீங்க புனித அந்தோனியார் படம் பார்த்துருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். புனித அந்தோனியார் படம் பார்த்து கொஞ்சம் பேரா இருக்கீங்க, ஒன்னு இருக்கீங்க. போட்டோல பார்த்துருக்கீங்களா? போட்டோல கேட்கல, சினிமா புனித அந்தோனியார் படம் பார்த்துருக்கீங்களா? சினிமா படம் பார்க்கவே இல்லையா? போட்டோல நான் கேட்கல, சினிமா ஒரு புனித அந்தோனியார்னு ஒரு படம் வந்துச்சு, சினிமா படம். எத்தனை பேர் பார்த்தீங்க? பிள்ளைங்க யாருமே பார்க்கல. ஃபாதர் ஒரு அரேஞ்ச் பண்ணுறாங்க புனித அந்தோனியார் படம். பெரியவங்க எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பெரியவங்க எல்லாம் பார்த்துருக்காங்க. அந்த படத்துல ஒரு நல்ல பாடல் ஒன்று இருக்கு, கிறிஸ்துமஸ் பாடல். விண்ணுலகில் இருந்து தேவன் இறங்கி வருகிறார். ரொம்ப நல்ல சூப்பர் பாட்டு. சிஸ்டர் செலின், சிஸ்டர் ரூபிலாம் பாடுறாங்க, நல்லா இருக்கும். ஆனால் அவங்க ஏதோ குரல் ரிப்பேர் ஆயிடுச்சான், அதனால அவங்க வந்து இன்னைக்கு பாட முடியாது அப்படின்றாங்க. இதான் அது ஒரு சூப்பரான பாடல். அந்த பாடல்ல வந்து சினிமாவில் பார்க்கறத விட நான் வந்து ஒரு பாஸ்கா நிகழ்ச்சியில பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு மகிழ்ந்து. எங்க என்றால் பள்ளிப்பட்டி என்ற ஒரு கிராமம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பள்ளிப்பட்டி என்ற கிராமம் நம்ம ஒரு பக்கத்தில் இருக்கா? தர்மபுரி மறை மாவட்டம், சேலத்திலிருந்து ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ்கா விழா கொண்டாடுவாங்க. எப்போ கொண்டாடுவாங்கன்னா ஈஸ்டருக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அங்க பாஸ்கா விழா. நைட் ஃபுல்லா பாஸ்கா போடும். அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து சுற்று வட்டாரங்கள் எல்லாம் இந்து வந்து எல்லாம் வந்து பார்ப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாஸ்கா விழா. நானும் தர்மபுரி பணியாற்றிய பொழுது அந்த பாஸ்கா விழாவுக்கு சென்றேன். அங்க இந்த பாடல் அவருடைய பாஸ்கா விழாவிலே பாடப்பட்டது. எப்ப என்றால் கேப்ரியல் வானதூதர் வந்து மரியாளுக்கு என்ன சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறீர்கள், அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் அப்படின்னு கேப்ரியல் வானதூதர் வந்து மரியாளுக்கு சொல்றாங்க. சொல்லி முடிச்ச உடனே அங்க ஒரு பெரிய மலை. அந்த மலையில கிட்டத்தட்ட ஒரு 500 பிள்ளைங்க, நம்ம டான்ஸ் ஆனாங்கல்ல ஒயிட் ஃப்ராக் போட்டு பிள்ளைங்க, அதே மாதிரி 500 பிள்ளைங்க ஒயிட் ஃப்ராக் போட்டு மலையிலிருந்து அப்படியே அந்த லைட்லாம் கட்டி இந்த மாதிரி லைட் வச்சு நைட்டு 500 பிள்ளைங்க அப்படியே ரொம்ப பிரைட்டா இருந்து 500 பிள்ளைங்க இந்த பாட்டு பாடினாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. விண்ணுலகில் இருந்து தேவன் இறங்கி வருகின்றார். அது உண்மையாகவே பார்க்க ரொம்ப அருமையாக இருந்தது. பின்னாடி பேர் வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த பாஸ்கா விழா நைட் ஃபுல்லா நடக்கும் பாஸ்கா. அந்த பாடலில் இருந்துதான் உங்களுக்கு நான் இப்போது கிறிஸ்துமஸ் மெசேஜ் கொடுக்க போறேன். விண்ணுலகில் இருந்து
கிறிஸ்துமஸே. அதுதான் கிறிஸ்துமஸ். ஏன் விண்ணுலகிலிருந்து தேவன் மண்ணுலகிற்கு வர வேண்டும் என்றால் நாம் அனைவருக்குமே மகிழ்ச்சியை தர. அதைத்தான் வானதூதர்கள் என்ன செய்யறாங்க? வானதூதர்கள் இடையர்களை நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி என்ன சொல்றாங்க? உங்களுக்கு மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி, மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகின்றோம். என்ன என்றால் விண்ணுலகிலிருந்து தேவன் மண்ணுலகில் வருகிறார் என்று வானதூதர்கள் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து மண்ணுலகில் பிறப்பது என்பதே நமக்கு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. அவர் வரலாற்றில் இடம்பெறுகின்றார். அவர் மீட்பராக இருக்கின்றார். இதெல்லாம் காரணம் என்ன என்றால் இயேசு கிறிஸ்து மண்ணுலகில் வந்ததுதான். மண்ணுலகில் வந்தது யார் யாரெல்லாம் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தா ஏஞ்சல்ஸ். எல்லா ஏஞ்சல்ஸ் என்ன பண்றாங்க? பாட்டு பாடுறாங்க. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. எல்லா ஏஞ்சல்ஸ் பாடுறாங்க. நம்ம இங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்ம என்ன கொயர் பாடுவாங்க, ரைட்டா? கொயர் தானே பாடுவாங்க. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாக. பங்கசங்க போய் அந்த இதை திறப்பார், குழந்தை சிறுவந்து திறப்பார். ஆனா அங்க ஏஞ்சல்ஸ் எல்லாம் பாடுறாங்க இயேசு கிறிஸ்து குடியில பிறக்கும் பொழுது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து நாம் அனைவருக்குமே மகிழ்ச்சி கொடுக்க பிறந்திருக்கின்றார். என்ன மகிழ்ச்சி என்றால் நமக்கு அன்பு, அமைதி, ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, எதிர்நோக்கு, இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்றார். இது குடியிலே நம்ம பார்க்கலாம். குடியில பார்க்கலாம். அங்க அமைதி இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, அன்பு இருக்கு. ஆகவே தான் மண்ணுலகில் வாழ்வோர் அனைவருக்கும் அமைதி உண்டாகுக என்று நாம் உணர்வுகளை பாடுறோம். இது நம்ம எங்க வேணாலும் காசு கொடுத்து வாங்க முடியாத மிக விலை உயர்ந்த பொருட்கள் என்று சொன்னால் இவைகள் தான். விலை உயர்ந்த பொருட்கள் எது? அன்பு. நம்முடைய குடும்பத்தில் அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, குடும்பம் ஒற்றுமையா இருக்க முடியுமா? இல்ல. குடும்பத்தில் அன்பு இல்லை, அமைதி இருக்காது. காசு பணம் இருந்தாலும் கூட இவைகள் தான் முக்கியம் அதை விட என்பதை இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு குடியிலே நமக்கு உணர்த்துகின்றது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறந்த பெத்லகேம் என்ற ஊர் எருசலேம் பக்கத்துல தான். எருசலேம் ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு. அந்த கிராமத்தில் அமைதி, அன்பு, மகிழ்ச்சி, எல்லாம் சந்தோஷம், ஆசீர்வாதம் நிரம்பி இருந்துச்சு. வான் நட்சத்திரம் நிற்குது எல்லாம். ஆனா எருசலேம் தலைநகர். அங்கதான் அரசர்கள் மாளிகையில, அரண்மனையில வாழ்றாங்க. பணக்காரங்க எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. பெரிய பெரிய என்ன சொல்றது, அதிகாரம் படைத்த பிஷப்ஸ் ஹவுஸ். நம்ம எப்படி சென்னை போனா முதலமைச்சர் இல்லம், கவர்னர் இல்லம், பிஷப்ஸ் ஹவுஸ் எல்லாம் அங்க, எல்லாம் சென்னைக்கு தான் ஓடுறோம் ப்ரோக்ராம்னா. போன வாரம் எல்லா சென்ட் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் ஓடினாங்க. 150 வருஷம் சென்னையில கொண்டாடினாங்க. ஆனா அப்பேற்பட்ட எருசலேம் பெரிய நகர்ல இயேசு கிறிஸ்து பிறக்கல. அவர் பிறந்தது பெத்லகேம் என்ற ஒரு குக்கிராமத்தில். காரணம் என்ன என்றால் உலக மதிப்பீடுகள் படி இயேசு கிறிஸ்து வரவில்லை. மக்களுடைய எதிர்பார்ப்புபடி இயேசு கிறிஸ்து வரவில்லை. அவர் வந்த மதிப்பீடுகள், அவர் வந்த எதிர்பார்ப்பு எல்லாம் என்ன என்றால் அமைதி, மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், அப்புறம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பண்புகளை நமக்கு விதைக்க குழந்தை இயேசு குடியிலே பிறந்திருக்கின்றார். இவைகள் தான் நமக்கு நிரந்தர மகிழ்ச்சியை கொடுக்கும், நிரந்தர அருளை கொடுக்கும், நிரந்தர ஆசீர்வாதங்களை கொடுக்கும். ஆகவே இவ்வேளையிலே அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பங்களில் இவைகள் எல்லாம் நிரம்பி வழிய வேண்டும்
என்று நீங்க ஜெபிக்கணும். கிறிஸ்துமஸ் டைம்ல ஜெபிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன செய்வாரு? பாலன் இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். ஏன்னா அவருக்கு வந்து உங்களை தான் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களெல்லாம் பிடிக்காது. இயேசு கிறிஸ்துக்கு உங்களை தான், சின்ன பிள்ளைங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்க ஜெபிக்கும் பொழுது அவர் கட்டாயமாக இவைகளெல்லாம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் கட்டாயமாக இயேசு கிறிஸ்து கொடுப்பார். ஆகவே வேளையிலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற வேளையிலே உங்களுடைய குடும்பங்களிலும் அமைதி, மகிழ்ச்சி, எதிர்நோக்கு, அப்புறம் அன்பு நிலைத்து நிற்க என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்துமஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. சிறப்பு செய்தியை வழங்கிய நமது அருட்பணி ஜான்சன் அவர்களுக்கு நமது நன்றிகளும் பாராட்டுகளும். அன்பெனும் பண்புகளை ஆணித்தரமாய் சொல்லிவிட ஆயினை அவர் கொடுத்தார். அகிலத்தின் விடுதலைக்காய் அவர் பிறந்த நாள் இன்று. அறியாமை போக்கிடுவோம், பகைமையை அறுத்தெறிந்து பாசமோடு வாழ்ந்திடுவோம் என்று கூறி தனது நடிப்பால் கிறிஸ்து பிறப்பு நிகழ்வை பற்றி எடுத்து சொல்ல வருகின்றார்கள் எமது 4வது குழுவினர். In a faraway town called Nazareth, there lived a girl called Mary. She was beautiful and full of love, and she wanted to love God alone. One day, when Mary was sewing her dress, an angel appeared to her. It was the angel Gabriel. You are highly favored. The Lord is with you. Mary was a little frightened when she saw the angel. Seeing this, the angel said, Don't be afraid, Mary. I have great news for you. God has sent me to tell you that
You are going to have a child, and he will be called Jesus. I'm confused. I'm not married. How can I have a baby? He will be filled with the Holy Spirit, and so the child will be holy, and be called the Son of God. I am the Lord's servant, and I hope everything that you are saying will come true. And the angel left. Sometime later, Mary got married to Joseph, the carpenter, who lived in the same village. And they settled down to live together. A few days later, there was a big commotion in the center of the town. The Roman soldiers, led by a captain, had come to make an important announcement. Attention everyone, the Emperor, Caesar Augustus, wants to know how many people are living in this land. So everyone is to go to the town where they were born to be counted. Anyone disobeying the Emperor will be punished. Now, Joseph was from a town which was miles away from Nazareth. So that meant he and Mary had to set off on a long journey to Bethlehem. It was winter time and it was very cold. Even the little donkey that carried Mary was feeling cold. Oh Mary, I wish we didn't have to go to Bethlehem at this time of the year. Especially now, when you are expecting a baby. I am so worried about you. I hope you don't catch a cold. Don't worry, Joseph. Wait till you see. Everything will work out fine. God will look after us. But when Mary and Joseph arrived at Bethlehem, things did not look good at all. There were so many other people to be counted that all of the hotels and inns seemed to be filled up. There was no room anywhere. Joseph knocks the door and asks, Do you have any room in the inn? No, I am sorry. We are full. Can you please find a place somewhere else? Joseph leads Mary to the next inn and knocks. Please, do you have any room for us in your inn? Sorry, we have too many guests already. We have no rooms. Joseph knocks next door and asks, Do you have any room for us in your inn? You are a lost hope. Please help us. My wife is going to have a baby very soon. She can't stay out in the cold. All the rooms are full, but I think I can help you. There is a table at the back of the house. It's not much, I know, but it will give you some shelter. Oh, thank you. May God reward you for your kindness. around Bethlehem, there were lots of little hills where sheep used to graze. The shepherds who looked after them had to sleep out in the open at night, taking turns to stay away. Doesn't the sky look really lovely tonight? Yes, I've never seen so many stars and yet so bright. I'm glad. It's my turn to stay away. I don't want to miss this for anything. As they are admiring the stars, suddenly an angel appears in the sky. The whole sky
sky seems to be lit up with the light that comes from God. David and Aaron jump up the clouds. This wakes up the other shepherds who look up at the angel with great fear. Angels. Don't be afraid. I have great news for you. Today, Jesus has been born. He is the Savior of the world. You will find him lying in a manger in a stable in Bethlehem. Just follow the star and it will take you there. And don't worry about your sheep because God will look after them. Come on, let's go quickly to find Jesus. Meanwhile, somewhere three kings and their servants were making their way to the lion. They had been traveling and running, walking, and riding their camels thousands of miles. They came from different parts of the world and had met by chance as they traveled along, following a bright star which had appeared in the sky. Because they were wise men, they realized that the star was the sun, the king of the world had been born. I'm so tired. How much longer do we have to travel? Let us not give up hope. It can't be too much further now. I think the star is getting lower in the sky. Maybe it's getting closer. Come on, let's hurry up. Just as the angels had said, baby Jesus had been born in the stable at Bethlehem. Mary, his mother, wrapped him up in swaddling clothes and laid him in a manger. And then both she and Joseph gazed at him with love. They could hardly believe their eyes. Jesus, the Savior of the world, had been born and he was going to be living with them. Oh, this must be it. Look, there is a baby. Amen. This is the Savior of the world. But how did you know, Andrea? While we were watching our sheep, the whole sky was lit up with angels, and one of them told us
human being. We are happy you are here to share our joy. This is the day that we will always remember. At last, we have found our search was not in vain. Here is my gift for exchange, casket of gold. I bring you a gift from my native land. Frankincense, I give it to you, Jesus, with all my heart. And here is my gift. Look, a precious price in the Orient. We are so lucky to be here with you, and so we want to give you these gifts on behalf of all the people of the world to say that you are the only King. I am sure that baby Jesus is very happy with all that he did, but most of all because you have given him your heart as well. Christmas fills our hearts with joy as we think of gifts, lights, and holiday spirit. Novita. Remember, Christmas means something more. It's love of the Savior Jesus Christ. Baby Jesus brings the light of love into the world. Love that touches each one of us. So now, we light a candle to symbolize the birth of this love within us. We help each other on this journey. And so, take the light of others. Let us bring this light out into the world to each person we meet.
கேக்கு வெட்டுவதற்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அருள் சகோதரிகள் எல்லோரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். குட்டீஸ் சின்ன பசங்க எல்லாரும் இல்ல, சின்ன பசங்க எல்கேஜி யூகேஜி இவரா போட்டோ நிக்கலாம் ஸ்மைல் பண்ணுங்க ஸ்மைல் பண்ணுங்க சிஸ்டர்ஸ் வாங்க சிஸ்டர் ஹாப்பி பர்த்டே ஜீசஸ் பாட் எல்லாம் ஹாப்பி பர்த்டே பாட் பண்ணுங்க. Happy birthday, Jesus. உள்ள போய் நம்ம அந்த மூணு வாசகம் ஃபர்ஸ்ட் ரீடிங் செகண்ட் ரீடிங் காஸ்பல் அது கட்டாயமா கேள்வி கேட்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும், வெட்டப்பட்டு ஆன்சர் சொல்ல மாட்டோம். ஆனாலும் மறைக்கல்வியிலேயே கண்டிப்பா சொல்லணும்னு சொல்லிட்டு உங்க மேல பாசம் கொண்டு உங்களை அறிவுல ஆன்மீகத்தில் வளர்த்து சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. 2 ஃபாதர்ஸ், A for Father Johnson, B for Father Christopher Jairaj, C for Christy. என்ன ஆப்ஷன் சொல்லுங்க? choose the correct answer. A1, B1 or C? Are you sure? நிச்சயமா the second answer B, Father Christopher Jairaj. நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை இப்போது உங்களிடத்திலே ஒரு சில வார்த்தைகள், அதிகமா பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு, ஒரு சில வார்த்தைகள் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றார். அவரை அன்போடு வரவேற்போம். கரவை எழுப்பி வரவேற்போம். ஓகே, பேசலாமா? இன்றைய நாளின் சிறப்பு விருந்தினர் அருள்பணி ஜான்சன் இல்லத்தந்தை டொன்போஸ்கோ குடும்பம் பண்பு அவர்களே, வந்திருக்கிற அருட்சகோதரிகளே, பெற்றோர்களே, மறைக்கல்வி வகுப்புகளின் ஒருங்கிணைப்பாளர் அருட்சகோதரி உருமினி அவர்களே, அருட்சகோதரிகளே, மறைக்கல்வி ஆசிரியர்களே, அருட்சகோதரர் அவினாஷ், அருட்சகோதரர் கிறிஸ்டபர், மாணவ கண்மணிகளே, குட் ஈவினிங். இதுதான் நம்முடைய திருதலுடைய மறைக்கல்வி கண்மணிகள். இந்த நாள் எனக்கு மிக மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு காலையில 8 மணிக்கு நான் இங்கிருந்து புறப்பட்டு ஒரு சில வேலையாக ஒரு சில விஷ் பண்ண போயிட்டு சரியா ஒரு 5:50 தான் வந்தேன். 5:50 வந்தேன். 6 மணிக்கு நம்ம போகலாம் சொன்னா 5:50 வந்தேன். ஆனால் இங்கு இந்த நிகழ்வு ஆரம்பத்தில் முதல் இப்பொழுது வரை எல்லா நிகழ்வுகளையும் மகிழ்ச்சியாக
நான் எந்த ஒரு சோர்வும் தெரியாமல் பார்த்து கொண்டிருக்கேன் என்று சொன்னால் அதற்கு மறைக்கல் பிள்ளைகளாகிய நீங்கள் எல்லாரும் காரணம். மிகச்சிறப்பான நாளில நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று நம் மத்தியிலே வருகை தந்து நல்லதொரு கிறிஸ்து பிறப்பு விழா செய்தியை நல்கிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை ஜான்சன், நம்முடைய பன்னூரில் இருக்கிற தொன்போஸ்கோ குழுமத்தின் இல்லத்தந்தைனாக்கா அந்த குழுமத்தில் நீங்க பார்த்துருக்கீங்க. தொன்போஸ்கோ பன்னூர் அப்பார்ட்மெண்ட் இருக்குது, ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருக்குது. இது எல்லாத்துக்குமே இன்சார்ஜ் ஃபாதர் தான். அவ்வளோ பெரிய பொறுப்புல இருந்துக்கிட்டு நாம அழைத்த உடனே நம் மீது வைத்திருக்கிற பாசத்தில நான் கண்டிப்பாக அவருக்கு நீ காலையில் வர ஃபோன் பண்ணி கிறிஸ்டோ நான் எத்தனை மணிக்கு இருக்கணும் அப்படி என்று மிகுந்த ஆர்வத்தோடு, அப்படின்னா பிள்ளைங்க அவருக்கு எவ்வளோ பாசம் வந்து நம்மோடு இருந்து நம்முடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் கண்டுகளித்து நல்லதொரு கிறிஸ்து பிறப்பு விழா செய்தியை நமக்கு அளித்திருக்கிறார். ஆகவே எல்லாரும் ஜோரா அவருக்கு நல்லா கையெழுத்து பார்க்கலாம். மறைக்கல்வி கல்லூரிகளே, நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் வந்து என்னை பார்க்கல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறீங்க, குச்சி வச்சு விளையாடுறீங்க, என்னை பார்க்க மாட்டீங்க. நான் உங்களோட தான் பேசுகிறேன், நான் செவத்துக்கிட்ட பேசுகிறேன். அதனால என்ன பண்ணணும், என்னை பார்க்கணும். கேள்வி கேட்கலாமா? எத்தனை பேர் பதில் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். சரியா? கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தார்? வெரி குட். இயேசு கிறிஸ்துவோட தாத்தா பாட்டி பேர் என்ன? மாட்டீங்களா? கை தூக்கி சொல்லணும் தைரியமா. அவங்க யார்? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களா? யாரு? புனித சுவக்கின் புனித அண்ணம்மாள் அப்படி சொல்லணும். சரியா? வெரி குட். கடைசியா கேள்வி. சரியா? கடைசியான கேள்வி. இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு விழாவில் நம்ம கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா? அதுக்கு காரணம் ஒரு புனிதர். அவர் பேர் என்ன? சாண்டா கிளாஸ். வெரி குட். செயின்ட் நிக்கோலஸ். வெரி குட். சாண்டா கிளாஸ் புனிதர் கிடையாது, செயின்ட் நிக்கோலஸ் ஒரு ஷார்ட்டர் ஃபார்ம் தானே அது, சாண்டா கிளாஸ். ஓகேவா? செயின்ட் நிக்கோலஸ்ங்கிறது மறுவாகி சாண்டா கிளாஸ் அப்படின்னு அறிவிச்சாங்க. வெரி குட். எல்லா கேள்வியும் சொல்லி நல்லா ஜோர கையில பார்க்கலாம். ஓகே. இப்போ இந்த நிகழ்வு, இந்த நாளில் இந்த நிகழ்வு நடக்கணும் அப்படின்னாக்கா அவ்வளோ ஈஸியாக நடந்துடாது இல்லையா? பல நேரங்களில் அருள் சகோதரர் அபிநாத் உடைய மறைக்கல்வி வாசலோட சேர்ந்து பேசி அப்பப்போ என்கிட்ட வருவாங்க, ஏதாவது திட்டம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கான்னு பார்த்தா அவங்க எல்லாருமே என்ன இருந்தது? எக்ஸாம். சிபிஎஸ்சி படிக்கிற பசங்க எக்ஸாம். அதன் பிறகு 22 நேரத்தை சாயந்தரம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. என்ன நடந்தது? இன்னைக்கு ஒரு சிலருக்கு எக்ஸாம். அதன் பிறகு மீண்டுமாக திரும்பவும் எல்லாம் பேசி சரி 23ஆம் தேதி பிள்ளைகளுக்கு நல்லா எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வச்சோம். 4 குழுக்களாக உங்களை ஆரம்பத்திலேயே புதர் மற்றும் மரச்சுவதிகள் மறைக்கல்வியை பிரித்து இந்த ஆண்டு ஒரு சிறப்பான மறைக்கல்வியை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு. நான் இருந்தாலும் இல்லைனாலும் மறைக்கல்வி வகுப்புகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா? நீங்க தான் சொல்லணும். நிறைய விஷயங்களை கத்துக்கிறீங்க மறைக்கல்வி வகுப்புகளுக்கு வந்து இல்லையா? எதுவும் கத்துக்கலையா? கத்துக்கிறீங்களா இல்லையா? சத்தமா? இதுதான் முக்கியம். எதுக்கு?
ஃபாதர் மறைக்கல்விக்கு முக்கியம் கொடுக்கிறார் அப்படின்னாக்கா, நீங்கள் தான் எதிர்காலத்துடைய பங்கு. திருச்சபை இன்றைக்கு நீங்கள் எதை கற்றுக்கொள்கிறீர்களோ அதுதான் உங்கள் மனதிலே ஆழமாக பதியும். சிறு வயதிலே நாம் எதை கற்றுக்கொள்கிறோமோ அதுதான் ஆழமாக. அதனால்தான் அருட்சகோதரிகள் பல கலை இருந்தாலும் மறைக்கல்வாசல் பல கலை இருந்தாலும் அவங்க ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் திருப்பலிக்கு வந்து உங்களுக்கு மறைக்கல்வி வகுப்புகளை எடுக்கிறார்கள். நிறைய பேர் நீங்க எல்லாருமே அதை பயன்படுத்துகிறீங்க. எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல், எத்தனை பேர் தவறாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரது கை தூக்கி பார்க்கலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் மிஸ் ஆனதே கிடையாது ஃபாதர், எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வரேன். வெரி குட். எல்லாருக்கும் கை தட்டி பார்க்கலாம். டோரா வெரி குட். ஆகவே இந்த நாளில் சிறப்பாக இந்த நிகழ்வை எல்லாம் ஒருங்கிணைத்து திட்டமிட்ட நம்முடைய அருட்சகோதரர் அவினாஷ், அருட்சகோதரி ரூபினி, நம்முடைய மறைக்கல்வியுடைய ஒருங்கிணைப்பாளர், மற்ற அருட்சகோதரிகள், மறைக்கல்வி ஆசிரியர்கள் அனைவருக்கும் பலத்த கடவுளுக்கு நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றிகளுக்கும் பாராட்டுகிறோம். அடுத்தபடியாக இந்த நாளிலே சிறப்பாக நமக்கு இந்த இடத்தை எல்லாம் தயார் செய்து வெளியில இருக்கைகளெல்லாம் அமைத்து கொடுத்த நம்முடைய இளைஞர், எப்பொழுதுமே மறைக்கல்வி வகுப்புகள் நடக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை வழிநடத்துகின்ற நம்முடைய அக்காக்கள், அண்ணன்கள் எப்பவுமே கூட இருக்கிறாங்களா இல்லையா? யூத் அண்ணன்கள்லாம் அக்காக்கெல்லாம் பார்க்குறீங்களா? அவங்க ப்ரோக்ராம் நடத்திருக்கிறாங்க. ஸோ ஆகவே இந்த நாளிலும் அவர்கள் உங்களுக்கு இருந்து உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். ஆகவே சிறப்பாக இந்த நிகழ்வுகளெல்லாம் பதிவு செய்வதற்கு கூட மிகச் சிறப்பாக உதவி செய்கிறார். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல ஒரு சில பெற்றோர்கள், அருட்சகோதரிகள் நம்முடைய பிள்ளைகள் மீது இருக்கிற அக்கறையில இந்த நிகழ்வில் பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகளை பார்க்க வேண்டும், அவர்கள் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை பார்க்க வேண்டும் சொல்லி ஆர்வத்தோடு வருகிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும். நல்ல ஜோர கைதட்டுங்க. ஓகே. இந்த நிகழ்வுகள் முடிந்த பிறகு நம்ம எல்லாரும் என்ன சாப்பிட போறோம் தெரியுமா? வந்துருச்சா? அவ்வளோ பவர்ஃபுல்லான மூக்கு அவங்க எல்லாருக்கும். வெரி குட். சரி, ரொம்ப சந்தோஷம். ஓகே. ஸோ இந்த இரவு உணவை உங்களுக்காக நான் எப்பவுமே நம்ம பங்குல வந்துருக்கிறோம். கேட்டிங்ஸன் பிள்ளைங்க ஏதாவது ப்ரோக்ராம் அப்படின்னாக்கா உடனடியாக எனக்கு அவங்க ஞாபகம் தான் வரும். ஃபோன் அடிச்சு கேட்ட உடனே உடனடியாக தருகிறேன் என்று சொல்லி நமக்கு உதவி செய்தவர்கள் திருமதி தெரசா பாப்பையா அவர்கள். பார்த்துருக்கீங்களா? திருமதி தெரசா பாப்பையா அடைக்கல மாறாங்க இருக்கிறாங்க. நீங்க எப்பயாவது அவங்களை பார்க்கும்போது ஒரு தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லுங்க. சரியா? அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும். அதே போல இந்த நாளிலே நாம் சிறப்பாக நம்முடைய மறைக்கல்வி வகுப்புகள் ஒவ்வொரு வாரம் நடக்கும்போது ஸ்நாக்ஸ் நம்ம கொடுக்குறாங்க இல்லையா? 2 குடும்பங்கள் ஒவ்வொரு மாதமும் கொடுக்கிறார்கள். இந்த 4 வாரத்துல 2 குடும்பங்கள் ஒவ்வொரு வாரமும் மித்த 2 வாரங்களிலே மற்றவர்கள் கொடுக்கிறார்கள். அவ்வப்பொழுது அந்த 2 குடும்பங்கள் யார் பார்த்தீங்கன்னாக்கா திரு ஃபெலிக்ஸ் பாபு குடும்பத்தார், அதே போல திரு பி ஆர் அந்தோனிராஜ், திருமதி சாந்தி குடும்பத்தார். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இறுதியாக இந்த நிகழ்வு அல்லது மறைக்கல்வி வகுப்புகள் எல்லாமே யாரால சாத்தியமாகும் சொல்லுங்க பார்க்கலாம். பரமசாமியார் முயற்சிகள் இருந்தாலியா? அருட்சகோதரிகள் மறைக்கல்வி ஆசிரியர்கள் கிளாஸ்ல இருந்தாலியா? யாரால சாத்தியமாகுது? வெரி குட். உங்களால. நீங்க தான் ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ். நீங்க இல்ல அப்படின்னாக்கா மறைக்கல்வி வகுப்பு நடத்த முடியுமா? கிறிஸ்துமஸ் விழா நடத்த முடியுமா? முடியாது. ஆகவே நீங்க எல்லாருமே இந்த நாளில் மிகச்சிறப்பாக 4 குழுக்களுக்கு கொடுக்கப்பட்ட நிகழ்வுகளை மிக சிறப்பாக இறைவணக்க பாடல் பாடிய நம்முடைய இளையோர், நடனம் ஆடிய ஒரு குழு, பாடல் பாடிய குழு, அதன் பிறகு அழகான நாடகத்தை நடித்து காட்டிய குழு, அப்புறம் இன்னொரு குழு என்ன பண்ணாங்க? இன்னொரு குழு
இன்னொரு நடனத்தை ஆடினார்கள். இன்னொரு குழு இன்னொரு நடனத்தை ஆடினார்கள். எல்லாருக்குமே எல்லா நிகழ்வுகளுமே சிறப்பா ஸ்டாண்டர்டா எந்த ஒரு சொதப்புலும் இல்லாம நன்றாக நீங்கள் பயிற்சி எடுத்து மிக சிறப்பாக எல்லா நிகழ்வுகளும் செய்தீர்கள். அதற்கு என்னுடைய பாராட்டுக்களும் வாழ்த்துக்கள். நல்ல ஜோரா கைதட்ட மாட்டலாம். ரொம்ப சிறப்பா பண்ணி இறுதியாக மீண்டும் ஒரு முறையாக உங்களை மறைக்கல்வி வகுப்புகளுக்கும் இந்த நிகழ்வுகளுக்கும் அனுப்பி இந்த நிகழ்வுகளை பார்க்க வந்திருக்கிற ஒரு சில பெற்றோர்கள், உங்களை அனுப்பியிருக்கிற பெற்றோர்கள், எல்லா பெற்றோர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஃபாதர் கேடிசம் அதெல்லாம் கூப்பிட்டு கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டாரு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு கிடையாது. நாளைக்கு நைட் எத்தனை மணிக்கு மாசு? 11:15 மணிக்கு எல்லாரும் போயிட்டு இருக்கணும். நான் செக் பண்ணுவேன், தெரியல என்னை பத்தி எத்தனை பேர் நைட் மாஸ் வரீங்க அப்படின்னு பார்ப்பேன். சரியா? வரணும் எல்லாரும். வெரி குட். God bless you.
கிறிஸ்துமஸ் இப்போ வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்துமஸ் இப்போ வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம்.
நிகழ்ச்சியின் இறுதிக்கு நாம் வந்துவிட்டோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர். இறை வார்த்தைக்கிணங்க நன்றி உரை ஆற்ற வருகிறார்கள் மிஸ்ஸஸ் சுனிதா அவர்கள். வானத்தில் வையகம் சொல்லும் நன்றி பொழிகின்ற காரணத்தால், பொது மழைக்கு பூமி சொல்லும் நன்றி நமக்கும் மண் வாசத்தால், தலையாட்டி பூக்கள் சொல்லும் நன்றி தென்றல் வந்து தாளாட்டியதால். ஆம், இப்பொழுது நாம் சொல்லும் நன்றி இக்கிறிஸ்துமஸ் பெருவிழா இனிதே நடைபெற்றதால் நம்மை காக்கும் கடவுளுக்கும் நாளிலும் போற்றும் நல்லோருக்கும் நன்றி சொல்வது நம் கடமை. ஆகவே இக்கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் பாலன் இயேசு நமக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து, இயேசு இம்மண்ணில் பிறந்து நமக்கு வழியாக மொழியாக இருந்து இக்கிறிஸ்துமஸ் பெருவிழாவை சிறப்பாக நடைபெற உதவி செய்த கடவுளின் அருளுக்கும் ஆசீருக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களின் அழைப்பை ஏற்று இக்கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்கு வருகை தந்து சொற்களை எண்ணங்களாக்கி, எண்ணங்களை உணர்வுகளாக்கி, உணர்வுகளை வரிகளாக்கி, வரிகளை தெளிவாக்கி, கிறிஸ்துமஸ் பற்றிய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் அருள் தந்தை ஜான்சன் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. எங்களை சிறப்பாக விதமாக வழிநடத்தி நல்ல மெய்ப்பனாக இருந்து மறைக்கல்வி மாணவர் மாணவியர் எதிர்கால திருச்சபை என்பதை உணர்ந்தவராய் எப்பொழுதும் எங்களையும் மறைக்கல்வி பிள்ளைகளையும் ஊக்கப்படுத்தி வழிநடத்தும் என் பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி கிறிஸ்டோபர் ஜெயராஜ் அவர்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். களிமண்ணையும் வண்ணங்கள் குழைத்து பெரும் சிற்பங்களாக்கும் சிற்பிகள் போல தங்கள் போதனைகளை போதித்து மழலை செல்வங்களுக்கு பெரும் வழிகாட்டிகளாக இருக்கும் அருட்சகோதரிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்விழாவிற்காக எங்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஊக்கப்படுத்திய அருட்சகோதரர் அவினாஷ் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்து படைத்து மாணவ செல்வங்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சில்லறைகளால் சிதறி கிடந்த நம்மை ஒருங்கிணைத்து இன்றைய நிகழ்வு நல்ல முறையில் நடைபெற உதவிய அனைத்து இளையோர் ஒவ்வொருவருக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்ணுக்கு கண்ணாகவும் கானத்து வண்டாகவும் மல்லிகை பூச்செண்டாகவும் மலர்ந்த முகத்துடன் அமர்ந்திருக்கும் என் மாணவ தங்கங்கள் அனைவருக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரவு வானை அழகு செய்யும் விண்மீன்கள் போல இவ்விழாவிற்கு வருகை தந்து இவ்விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பெற்றோர் உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். விட்டு கொடுப்பது மட்டுமல்ல, தட்டி கொடுப்பதுதான் நட்பு என்பதற்கேற்ப ஒளி அமைப்பு போன்றவற்றில் இணைந்து பணிபுரிந்து சகோதரர் ராஜா அவர்களுக்கு எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மகிழ்ச்சியின் விழா. ஆம், நாம் இன்று போல் என்றும் மகிழ்ச்சியோடு வாழ இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடை பெறுகின்றேன். நன்றி.